ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் அறியாமை என்ற இருளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை தயவு செய்து எங்களுக்கு அனுதினமும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் தியானத்தினுள் ஆழமாக செல்வதற்கு எண்ணங்களற்ற நிலைப்பாட்டில் நிலைத்திருப்பதுடன் நாங்கள் அதை முழுமையாக உணர்ந்து அதன் மூலம் தங்களின் அன்பை உணர்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்தையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் நினைவுகள் ஆட்கொள்ளாமல் தயவு செய்து காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், தயவு செய்து எங்களின் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளும் அதன் பயத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அசுர குணங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாளையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களின் அன்பின் காரணமாக நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். எங்களின் கவனம் எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவின் மீது இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் இந்த மனித வாழ்க்கையின் மாயைகளை உணர்ந்தவர்களாக அதிலிருந்து நாங்கள் எங்களின் கவனத்தை ஈர்த்து கொள்ளாமல் காத்து தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் எங்களின் கவனம் நிலைத்திருந்து எங்களின் செயல்கள் அனைத்தும் செய்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பவர்களாக ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு
தகுதியுடையவர்களாக எங்களை நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களை வணங்கும் பொழுது எங்களுக்குள் பணிவு, அன்பு, தூய்மை, மங்களகரம், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் மேம்படுத்தப்படுவதற்கும் அதை எங்களின் அனைத்து செயல்களிலும் நிலைநிறுத்துவதுடன் நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை வென்றவர்களாக இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களை அகற்றிவிட்டு ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்தி நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदा
त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை உணர்ந்து அதன் மூலம் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர்ந்திருக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் தூய தெய்வீக ஞானத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுக்குள்
படைப்பாற்றல் திறன் மேம்படவும் அதை நாங்கள் சகஜ யோகத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற வழிகாட்டுதலையும் தாங்கள்தான் எங்களுக்குள் செயல்படுத்த வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை தயவு செய்து காத்தருளுங்கள். எங்களின் கவனத்தை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக எங்களின் சுவாதிஷ்டானாவில் அமர்ந்திருக்கும் தங்களை வணங்கும் பொழுது நாங்கள் தூய கவனத்துடன் இருப்பவர்களாகவும் தூய ஆத்மாவை உணர்ந்தவர்களாகவும் இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் அமைதியுள்ளவர்களாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் நாங்கள் பெருந்தன்மையுடனும் தாராள குணம் உள்ளவர்களாகவும் இருக்கின்றோம். எங்களின் அனைத்து விதமான கவலைகளையும் குழப்பங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நாங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் பொழுது எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் நாபி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையும் பொழுது அவை மேன்மேலும் மேம்படுத்தப்படும் அம்மா. எங்களின் சரணடைதலில் உண்மையும் தர்மமும் மட்டும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களின் தாயாகவும் எங்களின் குருவாகவும் தங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களை ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற சுயம் குரு தத்துவத்தை உணர்ந்த ஆத்மாவாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தாங்களே சமநிலையின் உருவகமாவீர். தூய்மையையும் உண்மையையும் நிலைநிறுத்துபவராவீர். தாமரையில் வசிப்பவரான தாங்கள் பிரம்மாவின் பிராட்டாவின் நுட்ப உடலாவீர். அறிவொளி பெற்ற அறிவின் வாசத்தலமாக இருக்கும் தாங்கள் நாபி சக்கரத்தின் ஆட்சியாளராவீர். அனைவரின் நல்வாழ்வை முழுமையாக கவனிப்பவரான தாங்கள் தெய்வீக நுட்பங்களை அறிந்தவராவீர். பூமியின் ஆதரவாக இருக்கும் தாங்கள் பழமை மற்றும் புதுமையின் முழுமையை உணர்ந்தவராவீர். அதிர்வுகளால் எங்களை உணர செய்பவரான தாங்கள்
சூரியன், சந்திரன் மற்றும் நெருப்பு ஆகியவற்றின் கண்களாக விளங்குபவராவீர். உள்ளுக்குள் முழுமையாக நிரம்பியவரான தாங்கள் வெளியில் முழுமையாக நிரம்பியவராவீர். பூரணமான ஆத்மாவின் திருப்தியின் சாராம்சம் தாங்களாவீர். தனக்குள் வானத்தை கொண்டிருப்பவரான தாங்கள் தேவர்களால் வணங்கப்படுபவராவீர். ஆழம் காண இயலாதவரான தாங்கள் ஆழமான அறிவுள்ளவராவீர். கருணை மற்றும் இரக்கமே உருவமானவராவர் தாங்கள். விவேகம் மற்றும் தூய அறிவின் பிரகாசமான ஒளியாவீர். மங்களகரமான நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குபவரான தாங்கள் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தி சர்வ வல்லமையுள்ளவராவீர். அறியாமையை எங்களுக்குள் இருந்து அழிப்பவராவீர். நிலையான நிலைப்பாட்டையும் மன நிறைவையும் எங்களுக்குள் நிலைநிறுத்துபவராவீர். பாசாங்குத்தனமான பெருமையும் மாயைகளையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றுபவராவீர். குணங்களுக்குள் ஏற்ற தாழ்வை நீக்கி அவற்றின் குணங்களை மீட்டெடுப்பவராவீர். அனைத்து துன்பங்களையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு பயனற்ற வாதங்களையும் எங்களுக்குள் இருந்து அகற்றுபவராவீர். இணைப்புகள், நிபந்தனைகள் மற்றும் மாயைகளிலிருந்து எங்களை விடுபட வைப்பவராவீர். தெய்வீக விவேகத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துபவராவீர். அனைத்து யோகா செய்பவர்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அழிப்பவராவீர். நிலையான தன்மையை எங்களுக்குள் நிலைநிறுத்தி எங்களை யோகிகளாக மாற்றுபவர் தாங்களாவீர். தூய்மையான ஆத்மாவின் நிலைப்பாட்டில் தூய்மையான விருப்பத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். ஐம்புலன்களையும் ஒழுங்குபடுத்தி அதன் மூலம் நாங்கள் இறைவனின் அன்பை பரிபூரணமாக பெறுவதற்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணம். அம்மா தாயே, எங்களுக்குள் சுயம் குரு தத்துவம் மேம்படுத்தப்படுவதற்கு நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடத்தில் சரணடைய வேண்டும். அம்மா மந்திரம் ஸ்ரீ சத்வா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சத்வா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்களின் அன்பின் காரணமாக நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம்.
தங்களின் அன்பை உணரும் நாங்கள் தங்களை அன்பை மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்றவர்களாக திகழும் பொழுது எங்களின் ஆத்மா தங்கள் அருளால் எங்களுக்குள் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. தாய், நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருப்பதற்கும் முழுமையில் நாங்கள் கலந்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஐம்புலன்களிலும் தங்களின் ஆசிர்வாதம் நிரம்பி இருப்பதற்கும் அதை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது தெய்வீகத்தின் அருளாசியை பெற்றவர்களாகவும் தெய்வீக நிலையிலிருந்து நாங்கள் எங்களின் ஐம்புலன்களை செயல்படுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. இந்த மனித வாழ்க்கையின் மாயைகள் எங்களை அண்டாமல் தயவு செய்து காத்தருளுங்கள். எங்களுக்குள் கூட்டுணர்வின் சகோதரத்துவத்தின் உணர்வையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் சிறந்த சகஜ யோகிகளாக திகழ்வதற்கு எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது தூய ஆத்மாவாக இருக்க வேண்டும் அம்மா. நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் அந்த பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ராதா கிருஷ்ண சாட்சாத். ஓம் त्वमेव साक्षात् श्री राधा कृष्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுக்குள் ஆத்மாவை உணர்ந்த தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன்.
தாயே, நாங்கள் எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அந்த சமர்ப்பித்தலில் எங்களுக்குள் முழுமை மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆன்மீக ஏற்றத்திற்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தங்கள் அருளால் வெற்றி கொள்கிறோம் அம்மா. தங்களிடத்தில் நாங்கள் முழுமையாக சரணடைகிறோம். எங்களின் தியானத்தில் நாங்கள் மேன்மேலும் ஆழமான நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்குள் நிர்விச்சார நிலையை தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் எண்ணங்களற்ற தியான நிலையை உணர்வதற்கும் அதன் மூலம் நாங்கள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் 1976 அன்னை அவர்கள் குரு பட்வாஸ்கி சொற்பொழிவில் ஆற்றிய குரு தத்துவத்தை பற்றி நாம் உணர்வதற்கு நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவில் இருந்தே நாம் கேட்போம். We cannot meditate, we only can be in meditation. When we say we are going to meditate, it has no meaning. We have to be in meditation. Either you are inside the house or outside the house. You cannot be inside the house and then say that now I am outside the house. Or when you are outside the house, you cannot say, I am inside the house. In the same way, you are moving in 3 dimensions.
of your life, of emotional and physical and mental being. You are not inside yourself. But when you are inside that, you are in thoughtless awareness, then not only that you are there, but you are everywhere. Because that is the place, that is the point where you are really universal. From there, you are in contact with the principle, with the Shakti, with the power that permeates into every particle that is matter, into every thought that is emotion, into every planning and thinking of the whole world. You permeate into all the elements that have created this beautiful earth. You permeate into earth. You permeate into Akasha, into Teja, into sound. But your movement is very slow. Then you say, I'm meditating. That means you are moving in permeation with the universal being. But you are not moving yourself. You are just unloading yourself to be free from the weight of things that do not allow you to move. When you are in meditation, you must allow yourself to be in thoughtless awareness. There the unconscious itself, the Achetana itself, will take charge of you. You will start moving with the force of Achetana. The unconscious is going to work it out. It is going to take you there where it wants you to go. You keep to thoughtless awareness all the time. Try to keep to thoughtless awareness as much as you can. When you are in thoughtless awareness, you must know that you are in the kingdom of God. And His people, His arrangements, His consciousness is going to look after you. Even when you are giving vibrations to other people, I have noticed that you are not in thoughtless awareness. If you give vibrations in thoughtless awareness, you will not catch it. Because all these entities that enter into you, all these material problems that come into you, come when you are in those three dimensions. Through Sahaja Yoga, you have opened your gates of your own being. You have entered into your own kingdom. But you do not keep there, you come out of it. And again you go back and settle down. Doesn't matter. You should not feel so disappointed about it, so frustrated. You know, people have worked for thousands of years and they could not separate themselves from themselves. Only you people, the Sahaja Yogis, whom are made after the pattern of Sri Ganesh himself, are so powerful that they can give awakening and realization to other people. Even if you are caught up, you have seen you have powers. Even if you feel that the vibrations are not coming, you know you have powers. You can give realizations to others. In your presence, people get realization. But you have to be that power completely. Supposing there's something wrong with your car, but as long as it is moving, it's all right. You have to repair it. We have to repair all the time all our wounds, which we have caused ourselves by our foolishness, by our lust, by our greed, by so many false identifications we carried with ourselves. We must have a
complete attention towards our weaknesses and not towards our achievements. If we know what are our weaknesses, it's better that we can really swim across better. Supposing on a ship there is a hole and the water is coming in through that hole. The attention of all the crew, of all the staff and the captain itself will be on that hole from where the water is coming in and nowhere else. In the same way, you must be on the watch out. There are so many pitfalls for a Sahaja Yogi, I have seen it. Of course, even the past is over. Even the past can be overcome. In the present also, they have many shadows of the past working. For example, when you are sitting in a group, you are involved with each other. Those who are involved with each other by any relationship whatsoever must know that this kind of involvement is not going to help them to attain their individual ascent. Everybody is ascending individually, though you are collectively contacted with each other and in communication. But the ascendance is individual, absolutely individual. So whether he is your son, brother, sister, wife, friend, you must remember that you are not responsible for their ascendance. You cannot help them for their ascendance. Only Mother's grace and their own desire, their own effort to give up all that is three-dimensional will help them. So whenever a thought comes like that, you must know that you have not attained the thoughtless awareness in its full extent. And that's how you have problems which are three-dimensional. Sometimes a Sahaja Yogi will find an emotional will come into his mind. It will be an emotion of dejection or frustration, and he'll be disgusted with himself or with others. Both things are just the same. I've seen some Sahaja Yogis get very disgusted with others. There should be no disgust that is lasting. Of course, for a short time you might feel a disgust, it's all right, it's a passing phase. Or you might feel disgusted with yourself, maybe a passing phase. But if you go on hankering on to it, or if you go on clinging to it, that means you are conditioning yourself. That means you are not in thoughtless awareness. That means that you are in your past. You are making your past a solid mass on your head. In the present, everything is fleeting. Everything is fleeting. That is not eternal. In the present, the eternal stays. The rest all drops out. It's like a moving river which doesn't stop anywhere. But the moving river is eternal. The rest of the things are all changing. If you are on the eternal principle, all that is not eternal changes and drops out, dissolves and becomes non-existent. We have to understand our own dignity, our own essence. The first and foremost is that all the Sahaja Yogis are the chosen ones. They are the people whom God has chosen. In this city of Delhi there are thousands and thousands of people. All over the world there are so many people that we are suffering from overpopulation. But in Sahaja Yoga there are very, very few people. And when you are chosen the first, you must also realize that you are the foundations. You are the stones that are to be laid down
and have to be strong, have to be forbearing. And that's why it is necessary that all of you who are now few, who are the first lamps that are going to enlighten other lamps in the world, you have to enjoy the strength of eternity, the strength of divine love, the strength of this universal being that you are. This is what meditation is. So when Sahaja Yogis ask me, what should we do for meditation? You be in thoughtless awareness, that's all. Don't do anything. At that time, not that you are moving towards the goal or that the unconscious is taking charge of you. Not only that, but also you are emptying for the first time the divine into the nature, into your surroundings, into other people who are universally connected to you. Only thing is that we are used to one thing, that is we must do something about it. And that's why we start doing something. Meditation is the most sahaja method. Then we have prayers and we have also puja. Prayers are also, if said, in your heart, with the feeling of complete surrendering and asking for the eternal, it will be granted. Just ask for that and the rest will take. Because they move step by step. All the Sahaja Yogis have a problem. And they have problems because of their past, because of their future aspirations. Now, when you have problems, in Sahaja Yoga, you have learned how to overcome them. There are so many methods other than meditation. You know them very well, that you must know what is the chakra, where the Kundalini is. Now, if the Kundalini has been stopped by a certain chakra, which is not working, you shouldn't get frustrated about it. Supposing your instrument or your car has stopped on the way. What's the use of getting frustrated with it? You have to learn the mechanism. You have to be a good technician and then you can manage it very well. So, all the technique of Sahaja Yoga must be learned and mastered. This you can only do by giving it to others and learning from correcting them and correcting yourself. There is nothing to be frustrated. That's the worst thing. If you get frustrated and unhappy with yourself, then there is going to be a problem. You have to laugh at yourself and laugh at your mechanism that is out of gear. When you start identifying yourself even with the instrument, then you are not there. You are not the chakra. You are not the different channels. You are the awareness. You are the power. You are the Kundalini. So you don't have to worry about all these things being not in their proper condition. If they are not, you can solve it. Just now the lights went off. If the lights have went off because of the electricity failure, it's a serious thing. But if the lights have gone out because there is a fuse burst, you can replace it. You can do all that. So there is no need to worry if your chakras are spoiled. Worrying itself and frustrating yourself itself is a wrong attitude towards Sahaja. Sahaja
in other terminology also means is a simple thing. Sahaja means to be sahaja means. And I can say how Tulsidas has said, Jaise rakhahu taise hi rahu. You keep me as you like. That kind of an attitude takes your attention inside, because outside is let alone to dogs. Let alone. We are not bothered about the outside part. As you keep me, I will be in that manner. And you will be surprised everything clicks out very well. Even sometimes you might feel, I should reach a certain place. I must have this bhajan done. I must get these things done. And it's not done sometimes. Sometimes by mistake, something as you want is not done. You must accept it as the will of God. That is what He desires. It's all right. That is the desire of God. And now you are one with His desire. You are here to communicate the desire of God to the whole world. And at this stage, if you start having your own desires and ideas about yourself, then when will you become the desire of God? This I-ness has to go away. That is what meditation is, where you are no more I, but it is you. Kabir Das Ji has written a beautiful poem about it. That when the goat is living and kicking, she says, "Mai, mai," that is I. But then she dies, and her intestines are drawn out into wires, and some saint fixes them on the tutari, that instrument that they have, ek tari as they call it. And he goes on pulling it with his fingers. Then it says, tu hi. That is, you are. That is how we have to die. And we have to be resurrected. You have been already. But Sahaja Yoga, as I have told you, is a kheer, or what you call the sweet dish, cooked in a raw pot. Kache ghade ki kheer hai. So the soil of the raw pot also is mixed up. But your attention can be with the kheer, with the milk, and can drop out all that is the mud of the raw pot. That discrimination is spontaneous. It is there. You have got it. Self-actualization. You can feel yourself. You know you are not that. You have started talking about your chakras in the same manner. But the only thing, the only problem or the only defect that is with the Sahaja Yogi is that still, though he is there, his attention is involved with outside. That's the only defect. If the attention is removed, how to remove? That's the point. That is the first thing. Once you say how to remove, means you have created the three-dimensional involvement. You are not to remove, it is there. If your attention is outside, then I would have said, no, your attention has to go inside, it has not got it. But it is there, you are sitting there, I am sitting here. But my attention is outside. I have to just feel myself where I am, that's all. Some have felt it. Some have achieved it. You know among yourselves, there are some who have gone very high up. The other method we employ is of puja.
I found that works very well with human beings, puja, because it satisfies lots of demands of the past habits. That you feel that you are doing something about it. Then you start giving whatever you think God has given you, the blessings. And the Rishi and Muni have found out, the very clever people, they have found out how to please the deities, how to please the mother. So they have told you, as they have told you even in this lifetime of mine, how to please her. They say she is Stuti Priya, that means she likes praises. It's not that. But when you praise someone from the heart, that means you are accepting it. And that is the time the chakras start creating a force by which you are thrown, you are triggered into that realm of God. So these puja methods and prayer methods and the mantra methods have been devised and found out by great thinkers of Sahaja Yoga, the great masters of Sahaja Yoga. And it is the effort, or you can say the effortless effort of the Sahaja Yogis that makes my body vibrate, extracts the essence from my body, I should say. It makes the infinite release itself through this finite being. And it works, it clicks, I've seen it, it works very well. But you know that after puja I get a little tired, because if you cannot receive it, that force, I want to sleep and get rid of that additional vibrations into Sushupti by entering into the infinite state. If you could receive whatever I am emitting in balance with your puja, then only it helps better. That means when you are doing puja, also receive. Be in thoughtless awareness when you are doing puja. Completely concentrated in receiving. But while puja, people are talking as you. They're moving about. I don't know how to explain. That's the time something is oozing out, the nectar. And you just receive it at that time with full devotion. It is oozing out. If you feel my vibrations of my chakras at that time, you will realize that even the minute, small little wheels in my body are moving at different speeds, at different speed, at different dimension. And I really don't know how to explain, but you see, it creates a melody. You have to receive it. And it is a melody individually, suitable for every individual. And when you receive it, it triggers in you that state of infinity. So at the time of puja, you must know that all your attention should be in reception. Today is a very great day. It's a new year. Within 2 years from today, Satya Yoga is going to start. It's a great day for many things, that 9 days are celebrated after this for the advent of Mother. It is the date, or I should say the calendar was started by my forefathers, and they perceived that this is the day when the Mother started creating. And this is the day she created Ganesha to begin with. In the Utpatti stage, she started her work this day. And that's why
they put this date as the first date because the time started from this date long time back. And that's why this date is very important. And if you cross this date, then you are beyond time. You have to step onto this state and go beyond. You have to step on your dharma, onto your religion, and go beyond dharma atit. You have to be those three gunas and to go beyond guna atit. You are all those three. But the steps on which you are standing have to be all right. Or those which are crossed have to be all right too. So when you are beyond, you have to repair those steps which you have crossed somehow. Which can be done through meditation, puja, prayers. But the most important, the greatest advancement is done by giving the universal through your universal being. You all must dedicate your life to Sahaja Yoga and give more and more. Among us there are some people who have given a lot and by that they have achieved a lot too. You have to give, talk about it, spread it and bring more people to get this. Otherwise they will be left out of evolutionary processes. There's no time for you to doubt and think. Don't waste your time in all these useless activities. If you have still doubts, it's better to give up. It's high time that you get into the process. So today I wish you Happy New Year for a journey in the spiritual life of this world. You have to think of all the Sahaja Yogis who are far away from us. And our thoughts should carry our love for them. And they should be blessed as you all are blessed here. I hope these important days that I am here, you will fully dedicate yourself for your emancipation on those 4 lines that I have told you. And whatever program comes in, take it Sahaja. You should not insist on times and timings. Whatever comes Sahaja, accept it. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய். ஒரு யோகியானவர் தனது குருவின் கொள்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு தாங்கள் எடுத்துரைத்தமைக்கும், எங்களுக்கான இன்றைய தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.